Good evening, everyone. Am I audible to you all? வாய்ஸ் கேக்குதான்னு மட்டும் யாராவது டெக்ஸ்ட் பண்றீங்களா? Hello. Good evening. Thank you. Thank you. Thank you. Yes, thank you, everyone. So we'll begin with the orientation class today. So screen தெரியுதா எல்லாருக்கும்? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்கிரீன் தெரியுதா? ஓகேம்மா, தேங்க்யூ. 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 ஸோ நான் சேட் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்பப்போ நான் வந்து சேட் பார்த்துக்கிறேன். நீங்க சேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த வாய்ஸ் கேட்காது, நீங்க பேசுற மாதிரி இருக்காது. ஸோ அது மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். Okay, so we'll begin with the orientation class today. So welcome everyone to EDM Academy. I'm Bharati and I have completed my MA English and cleared NET and SET. So currently I'm a PhD scholar as well. So இன்னைக்கு டே 1 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸஸ் எதுவும் எடுக்க போறது இல்ல. We are just going to see the overview. இந்த கிராஷ் கோர்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதுக்கான ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு ஒரு கிளியரான அவுட்வியூ கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும், ரைட்? என்ன பண்றோம், என்ன படிக்க போறோம் தெரியாம இருக்கிறத விட என்னைக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம பாக்குறோம், ரைட்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுஎம் மாஸ்டரி பத்தி, அகாடமி பத்தின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ நம்ம கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்றோம் பார்த்தீங்கன்னா, we'll provide you structured learning path. As I told you before, முன்னாடி நம்ம சொல்லிருப்போம், ஸ்ட்ரக்சர்டான ரிவிஷன் கொடுத்துருவோம் அண்ட் எக்ஸாம் ஓரியன்டான டீச்சிங் இருக்கும். சிம்பிள் நோட்ஸ் அண்ட் பிடிஎஃப் நோட்ஸ். இப்போ என்கிட்ட இருக்கிற நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கே வந்து 2 புக்ஸ் இருக்குது அண்ட் பிரிட்டிஷ் லிட்ரேச்சருக்கு மட்டுமே 4 புக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் போட்டு ரொம்ப கன்ஜஸ்டடா சஃபகேட் பண்ணாம உங்களுக்கு புரியுற மாதிரி யூனிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி எம்சிக்யூஸ்மே உங்களுக்கு ரிவிஷன் மெத்தட்ல தான் எடுத்திருக்கோம், லைக் புரியுற மாதிரி தான் எடுத்திருக்கோம். அண்ட் நம்ம இப்போ ஒரு யூனிட் இப்போ போயட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா போயட்ரி கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம அதுல வந்து ஒரு எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ தட் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோன்ற ஒரு ஓவர்வியூ நமக்கு வந்து கிடைச்சிடும், ரைட்? அண்ட் இது வந்து கம்ப்ளீட்லி ஆப் பேஸ்ட் லேர்னிங். நம்ம எப்பவுமே நம்ம ஆப்ல தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு திங் என்னன்னா, ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸஸ் வந்து நீங்க இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்காது, மோஸ்ட்லி நீங்க டெக்ஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும், நீங்க பேசுற மாதிரி இருக்காது. ஸோ அந்த நம்ம ஜூம் கிளாஸ்ல வந்து பேசுற மாதிரி இருக்கும்ல, ரைட்? ஸோ நம்ம டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு மட்டும் ஜூம் கிளாஸ்ல நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலாம், மற்றபடி டீச்சிங் வந்து இந்த கிளாஸ்ல வச்சுக்கலாம். ஸோ ஜூம்ல வந்து நீங்களுமே பேசுற மாதிரி இருக்கும், இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் அங்க ஈஸியா இருக்கும். ஸோ அது மட்டும் அப்பப்ப வந்து நம்ம ஜூம்ல கண்டக்ட் பண்ணலாம். அண்ட் ஐ வில் இன்ஃபார்ம் யூ பிஃபோர் எதுல கிளாஸ் கண்டக்ட் பண்ண போறோம்ன்ற நான் முன்னாடி சொல்லிடுவேன். அண்ட் இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம். அண்ட் ஸோ 33,000 subscribers we have in YouTube, and this is the 5th batch we are having. 85 plus students have scored very well in paper 1 and everything is trusted in here. So எல்லா ஸ்டாஃப்மே குவாலிஃபை ஆன ஸ்டாஃப்ஸ் தான் எடுக்கிறாங்க, இங்கிலீஷ் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே. அண்ட் இது போக நம்ம என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யூஜிசி நெட், டிஎன் செட் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் இது போக வி ஹாவ் டிஎன் டெட், சிடெட், பிஜிடிஆர்பி, டிஎம் மைன்ஸ், டிஇஓ எக்ஸாம்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்க்கான ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம். அண்ட் as I told you, ஸோ நம்ம இந்த கோர்ஸ்ல வந்து என்னெல்லாம் பார்க்க போறோம்ன்ற முன்னாடி சொல்லிட்டேன். அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அகேன். ஸோ கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ்,
இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் புது ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே சிலபஸ் டிஸ்கஷனுமே இந்த கிளாஸ்ல நம்ம சொல்லிடுறேன் நான். ஸோ கம்ப்ளீட்டா சிலபஸ் அனாலிஸ் பண்ணிடுவோம். அண்ட் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம லோ வெயிட்டேஜ் டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம். அண்ட் பிஒய்க்யூ டிஸ்கஷன்ஸ் நம்ம எது படிச்சாலுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்து நம்ம ரிவைஸ் பண்ணும்போது தான் வீல் ஏபிள் டு நோ, ரைட், வீல் ஏபிள் டு நோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த ரைட்டர்ஸ்லாம் அதிகமா கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்ற ஒரு ஐடியா நமக்கு வரும். அண்ட் நம்ம யூனிட் வைஸ் நம்ம எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அண்ட் மார்க் டெஸ்ட் அஸ் வெல், ரைட். ஸோ மொத்தமா பார்க்கும்போது நமக்கு எப்படியும் 1000+ எம்சிக்யூஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். அண்ட் அது போக நம்ம வந்து சிபிடி மோட்லயுமே வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ கம்ப்யூட்டர் யூஜிசி நெட் பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் எழுத போறோம், ரைட். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸுமே நம்ம வந்து இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்துருவோம். அண்ட் டவுன்லோடபிள் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வில் பி ப்ரொவைடட். Structured preparation plan will also be provided in this class. So paper 1 classes Monday, Wednesday and Friday conduct பண்றோம். Paper 2 for us English பார்க்கும்போது Tuesday, Thursday and Saturday. So இன்னைக்கு Thursday and next class நம்ம Saturday அடுத்த class. April 4th we'll be having our next class, right. And these are the feedbacks from previous batch students. நீங்க இதை பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம கிராஷ் கோர்ஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்றதுக்கான ஓவர்வியூ அண்ட் எந்த டேட்ல எந்த டாபிக் நம்ம கவர் பண்ண போறோம்ன்றத நான் இங்க சொல்லிடுறேன் உங்களுக்கு. அண்ட் புது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கனால ஒரு சிலபஸ் இன்ட்ரடக்ஷன் மட்டும் இங்க பாத்துடலாம். ஸோ யூஜிசி நெட் என்டிஏ ரிலீஸ் பண்ண யூஜிசி நெட்கான சிலபஸ் இங்க இருக்குது, இங்கிலீஷ்கான சிலபஸ். ஸோ ஆன் த ஹோலா நம்ம வந்து 10 யூனிட்ஸ் படிக்க போறோம். ஸோ இந்த 10 யூனிட்ஸ்மே வந்து என்டிஏ ரிலீஸ் பண்ண டாபிக். ஸோ இதே போர்ஷன் தான் நம்ம டிஎன் செட்டுக்குமே வந்து கவர் பண்ண போறோம். சேம் யூனிட்ஸ் ஃபார் போத் தி எக்ஸாம்ஸ். ஸோ இதுல ஹை வெயிட்டேஜ் பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹை வெயிட்டேஜ் டாபிக் பார்க்கும்போது நமக்கு வந்து லிட்ரேச்சர் தான் ஃபர்ஸ்ட் வரும். லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சர் பார்க்கும்போது எங்களுக்கு ட்ராமா இருக்கு, போய்ட்ரி, ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்த லோ வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரி யூனிட் 1 to 4 நம்ம கவர் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா யூனிட் 7 to 8 கல்ச்சரல் ஸ்டடிஸ், லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி. நம்ம லிட்ரேச்சர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து கிரிட்டிசிசம் அண்ட் தியரி பார்க்க போறோம். ஸோ இது வந்து நமக்கு செகண்ட் கேட்டகரி. அண்ட் தேர்ட் கேட்டகரியில நமக்கு யூனிட் 5, யூனிட் 6 அண்ட் யூனிட் 10. யூனிட் 10 பொறுத்தளவுக்கு நமக்கு ரிசர்ச் மெத்தடாலஜி தான் கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ நீங்க செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இதை பத்தின ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். ரிசர்ச் மெத்தடாலஜி நமக்கு சிலபஸ்ல இருக்கும் அண்ட் நம்ம ப்ராஜெக்ட்ல பண்ண போறோம், ரைட். ஸோ அதுலயுமே உங்களுக்கு இதுல ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அண்ட் இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா வாட் இஸ் ரிசர்ச்னா என்னது. ஸோ சயின்டிபிக் ரிசர்ச் இருக்குது, லிட்ரேச்சர் ரிசர்ச் இருக்குது. ஸோ அஸ் வி ஆல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து லிட்ரரி ரிசர்ச் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ரிசர்ச் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டேட்டா எப்போ கலெக்ட் பண்ணணும், கலெக்ட் பண்ண டேட்டா எப்படி அரேஞ்ச் பண்ணணும், லிட்ரேச்சர் ரிவ்யூ எப்படி எடுக்கணும். ஸோ இதெல்லாமே இந்த யூனிட்ல வந்து நம்ம கவர் பண்ண போறோம். அண்ட் தென் இங்க லாங்குவேஜ் யூனிட் பொறுத்த அளவுக்கு இட் இஸ் லைக் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் இந்த கிளாஸ்ல நம்ம படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து மதர் டங் பார்த்தோம்னா வி ஆல் ஸ்பீக் தமிழ், ரைட். ஸோ இங்கிலீஷ்ன்றது நமக்கு வந்து செகண்ட் லாங்குவேஜ் அண்ட் சில பேருக்கு தேர்ட் லாங்குவேஜா கூட இருக்கும். ஸோ ஒரு செகண்ட் லாங்குவேஜ் ஒரு தேர்ட் லாங்குவேஜ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்ணும்போது அதை எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்ற தியரிஸ் அண்ட் பெடகாஜிஸ் இந்த லெசன்ல பார்ப்போம். ஸோ செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் அப்படின்னா என்னது, அண்ட் வாட் ஆர் தி மெத்தட்ஸ் டு லேர்ன் இங்கிலீஷ். ஸோ கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் இருக்கு, லெக்சர் மெத்தட் இருக்கு. இதெல்லாம் நம்ம அந்த கிளாஸ் வரும்போது பார்க்கலாம். அண்ட் இங்கிலீஷ் இன் இந்தியா பொறுத்த அளவுக்கு இட் இஸ் அபவுட் தி ஹிஸ்டரி, ஹவு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம் இன் டு இந்தியா. ஸோ இந்தியான்னு பார்க்கும்போது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லா அண்ட் ஆர்டர், இது எல்லாத்துலயுமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி டிமாண்டிங்கா இருக்குது, எப்படி லாங்குவேஜ் இந்தியால வந்துச்சு அப்படின்ற ஒரு ஹிஸ்டரி அண்ட் எவல்யூஷன் இந்த டாபிக்ல பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் லார்ட் மெக்காலே. ஸோ மெக்காலே அவருடைய மினிட்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டர்,
இந்த பர்டிகுலர் ஒர்க்ல தான் வந்துட்டு இந்தியன்ஸுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் உடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வர ஒரு ஆர்டர் தான் இந்த மினிட்ஸ்ன்ற ஒர்க் ரிட்டன் பை மெக்காலே. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய விட்ஸ் டிஸ்பேட்சா இருக்கட்டும், சார்ட்டர் ஆக்டா இருக்கட்டும். ஸோ விட்ஸ் டிஸ்பேட்ச்னு பார்க்கும்போது அது ஒரு ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட்ல தான் வந்துட்டு விமன் எஜுகேஷன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. ஸோ விமென்க்குமே எஜுகேஷன் கொடுக்கணும்னு கொண்டு வந்த பாலிசிஸ் அண்ட் ஆக்ட்ஸ்லாம் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். அண்ட் இன்னும் அது போக என்னென்னலாம் ஆக்ட்ஸ் வந்துச்சு, சயின்டிபிக் ரிசர்ச், ஐ மீன் சயின்டிபிக் நாலேஜ். ராஜா ராம்மோகன் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வெஸ்டர்ன் நாலேஜ் வந்து இந்தியன்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு அவருமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்றத நம்ம இங்கிலீஷ் இன் இந்தியா இந்த டாபிக் வரும்போது நம்ம பார்ப்போம். ரைட், இது வந்து நமக்கு தேர்ட் கேட்டகரி வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில நமக்கு யூனிட் 1 to 4 பார்ப்போம். செகண்ட் கேட்டகரி யூனிட் 7 to 9 அண்ட் தேர்ட் கேட்டகரி 5th யூனிட், 6th and 10th யூனிட். ஸோ இதுதான் வந்து நமக்கு வெயிட்டேஜ் பொறுத்த அளவுக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹை வெயிட்டேஜ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா 7 to 9 அண்ட் தென் வி ஹேவ் தி ரெஸ்ட் ஆஃப் தி யூனிட்ஸ். ரைட், இதுதான் வந்து சிலபஸ் உடைய இன்ட்ரோடக்ஷன். இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? கைண்ட்லி ஜூம். தெரியலையா? சாரி, நான் இப்பதான் பாக்குறேன். ஓகே, ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? சிலபஸ்ல ஏதாவது டவுட்? ஹலோ, சார் பேசுறது கேக்குதா? இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ரிதா அண்ட் கிருபா, தேங்க்யூ. அண்ட் அடுத்து போயிடலாம். இப்போ கிளியரா இருக்குதா? ஜூம் பண்ணது போதுமா ரிதா? Am I pronouncing your name correctly, Rita or Rita? Okay, thank you. ஸோ ஸோ இப்போ நம்ம கிராஷ் கோர்ஸோட பிளான் பார்க்கலாம், ஷெட்யூல் பார்க்க போறோம், என்ன பண்ண போறோம்ன்றது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரைட், நம்ம கிளாஸ் டைமிங் வந்து 8:30. ஸோ இந்த டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே நம்ம கிளாஸ் நடக்கும். ஸோ லைவ் கிளாஸஸ். சப்போஸ் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் த லைவ் கிளாஸஸ், யூ கேன் கெட் த ரெக்கார்டிங் ஆஃப் திஸ் லைவ் கிளாஸஸ். ஸோ இப்போ இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 3 hours உங்களுக்கு இந்த கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு ஆப்ல வந்துடும். ஸோ அதை கூட நீங்க பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சிபிடி ப்ராக்டிஸ் வில் ஆல்சோ பி ப்ரொவைடட் இன் திஸ் கோர்ஸ். ஸோ நம்ம சிலபஸ் பார்த்தாச்சு அண்ட் கோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா நம்ம சிலபஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு பார்த்தப்போ 1 to 4 யூனிட்ஸ், செகண்ட் கேட்டகரி 7, 8, 9 யூனிட்ஸ் அண்ட் தேர்ட் ஃபேஸ்ல தான் நமக்கு வந்து இங்கிலீஷ் இன் இந்தியா லாங்குவேஜ் அண்ட் ரிசர்ச் வருது. ரைட், இது பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்குல்ல, ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ், ஃபர்ஸ்ட் கேட்டகரி யூனிட் 1 to 4 கம்ப்ளீட் பண்ணதும் நம்ம வந்து ஒரு எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ இந்த 4 யூனிட்ஸ்லயுமே ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். அப்போதான் நமக்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோன்ற ஒரு ஓவர்வியூ நமக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி செகண்ட் கேட்டகரி முடிக்க போறோம், அதுல ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அண்ட் தேர்ட் சேம் அகைன் ஒரு டெஸ்ட். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபுல் ரிவிஷன் கிளாஸ் நம்ம வைப்போம். அண்ட் அதை முடிச்சுட்டு 10 யூனிட்ஸ்மே நம்ம கம்ப்ளீட் பண்ணி ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ரைட், அண்ட் அதுக்கப்புறமா இப்போ சப் யூனிட் லெவல் அதை நான் இங்க சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ ஏப்ரல் பிளான் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கான கிளாஸ் நம்ம ஓரியன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரைட், April 4ல இருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராமா ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் April 7 ரெஸ்ட் ஆஃப் தி நம்ம இந்த கிளாஸ்ல எதை கம்ப்ளீட் பண்ணலையோ அதை வந்து இந்த கிளாஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ 2 நாள்ல நம்ம ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரைட், இப்போ அடுத்து வந்து இந்த 2 டேட்ஸுக்கும் நடுவில் இருக்கு தெரியுமா? ஸோ April 7 நம்ம கம்ப்ளீட் பண்றோம், அடுத்த கிளாஸ் April 9 ஸ்டார்ட் பண்றோம். ரைட், ஸோ April 8 வந்து உங்களுக்கு டிராமா யூனிட்ல ஒரு 20 questions உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி ஐ சென்ட் யூ. ரைட், ஸோ அந்த 2 யூனிட்ஸ்லேருந்தே ஒரு 20 கொஸ்டின் ஒரு ரிவிஷனுக்காக இந்த ஒரு நாள்ல நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ
நடுவுல இருக்க டைம்லயுமே நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா கேப் விட்டுறக்கூடாதுல்ல, ரைட்? நம்ம ஆல்டர்னேட் டேஸ் பண்ணாலுமே ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணதும் ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அந்த யூனிட்ல பார்க்குறோம். அண்ட் தென் டிராமா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து பொயட்ரி ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் ஏப்ரல் 11 பொயட்ரி கம்ப்ளீட் பண்றோம். அண்ட் 14 ஃபிக்ஷன், 16 ஃபிக்ஷன் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரெண்டுமே ஒரே யூனிட் தான். அது 2 கிளாஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். அண்ட் ஏப்ரல் 18 ப்ரோஸ் அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ப்ரோஸ் கம்ப்ளீட் பண்றோம். ஸோ இதோட நம்ம வந்து யூனிட் 1 to 4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கேட்டகரி முடிச்சதுக்கு அப்புறமா அதுல 50 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இதை வந்து நம்ம கிளாஸ்ல தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, நீங்க வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்காது, நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு யூனிட்க்கு நடுவுல வருது தெரியுமா? இப்போ இங்க 3rd யூனிட் முடிச்சிட்டோம், அடுத்து 4th யூனிட் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த டைம் ஏப்ரல் 17, ஸோ இந்த டைம்ல அனுப்புற டெஸ்ட் தான் நீங்க பென் பேப்பர் வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க நான் மென்ஷன் பண்ணிக்கோ, ஒரு கேட்டகரி முடிச்சதுக்கு அப்புறம் வர ஏப்ரல் 23 நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்? நாங்க ஸ்கிரீன் கொடுத்துருவேன் அண்ட் சைட்ல வந்து உங்களுக்கு போல் ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் நீங்க நான் காட்டுற கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ பி சி எது கரெக்டோ நீங்க அதுல வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கிளாஸ்ல தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் லைக் அ ரிவிஷன். நீங்க தப்பா பண்ணிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ப்ராக்டிஸ் தான் பண்றோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது வந்து ஏப்ரல் 24 நம்ம செகண்ட் கேட்டகரி யூனிட் 7 கல்ச்சரல் ஸ்டடிஸ் ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் 28 we are completing cultural studies. 30 லிட்ரரி கிரிட்டிசிசம் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ கிரிட்டிசிசம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தியரி வரப்போறோம். அண்ட் இது வரைக்கும் ஏப்ரலுக்கான பிளான் பார்த்தாச்சு. ஸோ மேல என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூனிட் 8 நம்ம ரெஸ்ட் ஆஃப் தி டாபிக்ஸ் இருக்கதை கம்ப்ளீட் பண்ணிட்டு மே 5 லிட்ரரி தியரி. ஸோ தியரி லிட்ரரி தியரின்னு வரும்போது நம்ம மார்க்சிசம், ஃபெமினிசம் அண்ட் கம்யூனிசம், இன்னும் என்னெல்லாம் இருக்குது லைக் நியோ ஃபார்மலிசம், ரஷ்யன் ஃபார்மலிசம், நியோ கிரிட்டிசிசம் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம தியரி இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு மே 7th வந்து தியரிஸ்ட், அதோட அசோசியேட் ஆன தியரிஸ்ட் யாரெல்லாம் பார்க்க போறோம். இப்போ மார்க்சிசம் எடுக்கும்போது நமக்கு மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸ் வருவாங்க. அண்ட் அதே மாதிரி ஃபெமினிசம் எடுத்தா நமக்கு வர்ஜினியா woolf, எலன் ஷால்டர், ஸோ இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ எந்தெந்த தியரிஸ்ட் எந்த தியரியோட அசோசியேட் ஆயிருக்காங்க அண்ட் அவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் எது அப்படின்றத அன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ மே 7 நமக்கு வந்து செகண்ட் கேட்டகரி கம்ப்ளீட் பண்றோம். மே 9 நம்ம வந்து இந்த 3 யூனிட்லையும் ப்ராக்டிஸ் பண்ண போறோம், கிளாஸ்ல ரிவைஸ் பண்ண போறோம், ரைட்? அண்ட் சேம் அதே தான் மே 12 வந்து 5th யூனிட் லாங்குவேஜ் ஒரே கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். இட்ஸ் வெரி ஷார்ட் யூனிட், கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் மே 14 நம்ம இங்கிலீஷ் இன் இந்தியா கம்ப்ளீட் பண்றோம். அண்ட் மே 16 வந்து இந்தியன் லிட்ரேச்சர் பார்க்க போறோம். ஸோ நம்ம டிராமா, பொயட்ரி, ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் கிளாஸஸ் பார்க்கும்போது நம்ம மேஜரா வந்து பிரிட்டிஷ் அமெரிக்கன் அண்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சர் தான் ரொம்ப ஃபோக்கஸா இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் பிரிட்டிஷ், ரைட்? ஸோ பிரிட்டிஷ் அண்ட் அதுக்கப்புறமா தான் அமெரிக்கன் லிட்ரேச்சர் வரும் அண்ட் கெனடியன், ரஷ்யன் எல்லாம் அதுல வரும். ஸோ இந்தியன் லிட்ரேச்சர் ஃபோக்கஸ் வந்து இங்க வந்து கம்மியா இருக்கும். ஸோ நமக்கு விட்டுறக்கூடாதுன்னா மே 16th வந்து இந்தியன் லிட்ரேச்சருக்காக ஒரு கிளாஸ் நம்ம எடுத்து அன்னைக்கு வந்து இந்தியன் லிட்ரேச்சர் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்தியன் லிட்ரேச்சர் பார்க்கும்போது ட்ராமாட்டிஸ்ட் யாரெல்லாம் இருக்காங்க, இம்பார்ட்டன்ட் poets and what we have award winners, சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் அண்ட் இன்னும் என்னெல்லாம் அவார்ட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம இதை பார்க்க போறோம். அண்ட் இந்தியன் ஈஸ்தட்டிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, அதையுமே இதுல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்தியன் லிட்ரேச்சர் ரிலேட்டடா எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இப்போ ட்ராமாட்டிஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு விஜய் டெண்டுல்கர் இருக்காங்க, அசிம் கரம்பாய், ஸோ யாரெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். பொயட்ஸ் இருக்கும்போது வி ஹேவ் கமலா தாஸ் அண்ட் ஆல் ரைட்டர்ஸ், ரைட்? அண்ட் இந்தியன் லிட்ரேச்சர் ஒரு கிளாஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். மே 19 வந்து நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜி கம்ப்ளீட் பண்றோம். ஸோ ஒரு சின்ன யூனிட் தான் நம்ம ஒரு கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ மே 19 நம்ம 10 யூனிட்ஸுமே கம்ப்ளீட் பண்ண போறோம். அண்ட் மே 21 இந்த 3 யூனிட்ஸுக்கான ப்ராக்டிஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம், ரைட்? இப்போ மே 21 நம்ம வந்து 10 யூனிட்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ரைட்? அண்ட் மே 23 வந்து நம்ம மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ் பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்லேனியஸ் வரும்போது நமக்கு சில ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா? ஃபாதர் ஆஃப் லிட்ரேச்சர் யாரு, ஃபாதர் ஆஃப் நாவல், ஃபாதர் ஆஃப் ப்ரோஸ்,
அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அண்ட் ட்ரியாலஜிஸ். ஸோ ட்ரியாலஜின்னு எடுத்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஒர்க் இருக்குது. இப்போ ஹாரி பாட்டர் எடுத்தாலுமே ஹாரி பாட்டர் ஒரே யூனிட்ல முடிஞ்சிருக்காது, ஒரே புக்ல முடிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 பார்ட் வரதுதான் நம்ம வந்து ட்ரியாலஜின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அண்ட் இன்னும் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஸோ இப்போ இதுல வந்து 7 புக்ஸ் இருக்குது. ஒரே ஆத்தர் 7 புக்ஸ், 7 சப்யூனிட்ஸா வந்து வச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்த 7 புக்ஸ்லயுமே நம்ம வந்து பார்க்கணும். they'll ask you on chronology, right? நமக்கு வந்து ஹாரி பாட்டர் கேட்டிருக்காங்க. அண்ட் சாரா மாஸோடைய புக்ஸுமே வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 ரைட்டர்ஸோட புக்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இது போக எதெல்லாம் இருக்குதுன்றதையும் நான் வந்து இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் இது போக வேற என்னெல்லாம் இருக்குதுன்னா we have this மியூசஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு what else we have, ட்ரியாலஜி, மியூசஸ், அவார்ட் வின்னர்ஸ்மே இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ நோபல் லாரட்ஸ் யாரெல்லாம்ன்றத பார்க்கணும். அண்ட் வாட் எல்ஸ், poetic lines. poetic lines is very important. நமக்கு வந்து கொட்டேஷன் ஓரியன்டான கொஸ்டின்ஸ்மே நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ poetic lines அண்ட் கேரக்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், நாவல்ஸ்ல வர கேரக்டர்ஸ் மிஸ் பண்ணிட்டோம்னா இந்த கிளாஸ்ல கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல்ஸ்லாம் வந்து இந்த கிளாஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதோட முடிச்சுட்டு 26th நம்ம வந்து ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ண போறோம், ரைட்? இந்த 10 யூனிட்டுக்கான ரிவிஷன் 26 கம்ப்ளீட் பண்றோம். அண்ட் 28 இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ்ல பார்த்துடலாம். அண்ட் PYQ டிஸ்கஷன் ஆன் த ஹோல், இப்போ லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ், அதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மே 28 டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் மே 30 நம்ம 10 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இதுல வந்து நீங்க CBT மோட்ல நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ யூஜிசி பொறுத்த அளவுக்கு நம்ம கம்ப்யூட்டர்ல தான் எக்ஸாம்ஸ் எழுத போறோம். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் உங்களுக்கு இந்த கிளாஸ்ல இருக்கும். அண்ட் எக்ஸாம் June 2 இந்த டைம்ல போல உங்களுக்கு எக்ஸாம் டேட்ஸ் வந்துடும். எக்ஸாம்க்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸாம் மாடல், ரியல் எக்ஸாம் சிமுலேஷன் அந்த மெத்தட்லயே நம்ம வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம். இப்போ 3 hours எக்ஸாம் அப்படின்னா அதே 3 hours டைம் செட் பண்ணி நம்ம வந்து ஒரு மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ June 2 நமக்குடைய கிராஷ் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இதுதான் நம்ம வந்து இந்த கிராஷ் கோர்ஸ்ல என்னெல்லாம் பண்ண போறோம், எந்த டேட்ல என்ன போர்ஷன்ஸ் கவர் பண்ண போறோம்ன்ற ஒரு டீடைல் இங்க கொடுத்தாச்சு. அண்ட் இந்த மெட்டீரியல் நான் ஆல்ரெடி நம்மளோட ஆப்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம், நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் நோட் திஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றது தெரிஞ்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஓவர்வியூ மட்டும் தான் பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? இதுல ஏதாவது டவுட் இருக்குதான்னு சொல்லுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். எனி டவுட்? No doubts. Thank you. Okay, ma. Okay. So April 4 நம்ம வந்து நம்ம டிராமா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், ரைட்? ஸோ டிராமா கிளாஸ் வந்து அன்னைக்கான கிளாஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம், எப்படி ஒரு யூனிட் படிக்க போறோம் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து ஏஜ் வைஸ் படிக்க போறோம். They're going to study it ஏஜ் வைஸ். ஸோ நம்ம ஏஜ் வைஸ் பார்க்கும்போது தான் நமக்கு குரோனாலஜி வைஸ் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு ஈஸியா அட்டென்ட் பண்றதுக்கு it will be very helpful for us, right? இப்போ ஸோ ட்ராமான்னு பார்க்கும்போது we'll start from ancient drama. ஏன் ஏன்ஷியன் ட்ராமான்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் இதுக்கு முன்னாடி ட்ராமாக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்லோட் பண்ணியிருப்பேன், அது பார்த்துக்கோங்க. இது பார்க்கலன்னா அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராமான்னு பொறுத்த அளவுக்கு நமக்கு கிரீக் லிட்ரேச்சர்ல இருந்து தான் இந்த ட்ராமான்ற கான்செப்ட், இந்த ட்ராமான்ற வேர்ட் எல்லாமே டிரைவ் பண்ணியிருக்கிறது கிரீக் லிட்ரேச்சர்ல இருந்து தான். ஸோ நம்ம ஆன்ஷியன் லிட்ரேச்சரோடைய ஒரு ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து we have medieval dramas, மிடில் இங்கிலீஷ் பீரியட், அண்ட் அதுக்கப்புறமா we have drama before ஷேக்ஸ்பியர்னு ஒரு டாபிக் இருக்குது.
ஒரு ஃபேஸ் இருக்குது. ஸோ டிராமா பிஃபோர் ஷேக்ஸ்பியர்ன்றது பார்க்கணும் என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு கிரீக் லாங்குவேஜ்ல தான் நமக்கு வந்து டிராமாஸ் இருந்துச்சு. ஸோ டிராமாஸ் பிஃபோர் ஷேக்ஸ்பியர் அண்ட் இந்த பீரியட்ல வந்த டிராமாஸ் மொராலிட்டி பிளேஸ், மிஸ்ட்ரி பிளேஸ், இது எல்லாமே வந்து இங்க இருந்து தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல டிராமாஸ் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டிராமா பிஃபோர் ஷேக்ஸ்பியர் வி ஹாவ் டிராமாஸ் பிளேஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ டிராமாஸ் பிஃபோர் ஷேக்ஸ்பியர்னு பார்க்கும்போது இங்க தான் நமக்கு யூனிவர்சிட்டி விட்ஸ் வருவாங்க. ஸோ பிஃபோர் ஷேக்ஸ்பியர் வி ஹாவ் யூனிவர்சிட்டி விட்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா வி ஹாவ் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர்னு பார்த்தோம்னா நமக்கு எலிசபெத்தன் ஏஜ், ரைட்? ஷேக்ஸ்பியர் கம்ஸ் இன் எலிசபெத்தன் ஏஜ். அதுக்கப்புறமா ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் we have contemporaries of ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் யார் வராங்கன்ற லிஸ்ட் நம்ம பார்க்க போறோம். கண்டெம்பரரிஸ் பார்க்கும்போது மேஜரா நம்ம பென் ஜான்சன் பார்ப்போம். And sixth we have ஸோ இது வந்து 17th செஞ்சுரியோட பிளேரைட்ஸ் யார், ட்ராமாட்டிஸ்ட், மேஜர் ட்ராமாட்டிஸ்ட், அதுக்கு அடுத்து பார்ப்போம். அண்ட் தென் we have what age? Elizabethan age. And then we have restoration period, restoration age. And then ரெஸ்டரேஷனுக்கு அப்புறம் நமக்கு வந்து அகஸ்டின் ஏஜ் இருக்குது. And 9 we have Victorian age. Victorian age, modern age, and then last we have postmodern age. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏஜ் வைஸ் தான் நம்ம பார்க்க போறோம், ரைட்? அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு கரெக்டா இருக்கும். இப்போ ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் கேட்டுட்டு பென் ஜான்சனோட பிளேஸ் வந்து ஆப்ஷன்ல கொடுத்துட்டு குரோனாலஜி வைஸ் அரேஞ்ச் பண்ண சொன்னா நமக்கு தெரியும் யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஷேக்ஸ்பியர் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க அண்ட் பென் ஜான்சனோட பிளேஸ் அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ ஏஜ் வைஸ் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு வந்து எந்த ரைட்டர் எதுல வருவாங்க, எந்த ஒர்க்ஸ் எப்போ வரும்ன்ற ஒரு ஐடியா நமக்கு கரெக்டா இருக்கும். ஸோ நம்ம ஏஜ் வைஸ் படிக்கும்போது இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ கிரீக் டிராமான்னு பார்க்கும்போது நம்ம வந்து we'll focus on tragedy and comedy. And Greek drama ஓட characteristics என்னது, அதோட எலமெண்ட்ஸ் என்னதுன்றத ஆன்ஷியன் டிராமால நம்ம பார்ப்போம். ஸோ கிரீக் லிட்ரேச்சர் முடிச்சதுக்கு அப்புறமா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வர டிராமாஸ் பார்க்கும்போது இங்கிலீஷ் காமெடி, இங்கிலீஷ் ட்ராஜடி எப்படி இருந்துச்சு, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றதை பார்ப்போம். அண்ட் இங்க ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடி நமக்கு வந்து தியேட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். ஸோ பிளே, ஒரு டிராமா நடக்குதுன்னா தியேட்டர்னு ஒன்று இருக்கணும், ரைட்? இப்போ கிரீக்னு பார்க்கும்போது we have colossal places, ரைட்? ஒரு அரேனா இருக்கும், அங்கதான் நமக்கு நடக்கும். நான் அந்த கிளாஸ்ல வந்து ஐ ஹவ் ஷோன் பிக்சர் தேர். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வரும்போது எந்தெந்த தியேட்டர்ஸ் இருந்துச்சு, இப்போ ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எல்லாம் வந்து எந்த தியேட்டர்ல இருந்துச்சு, குளோப் தியேட்டர்ல வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ தியேட்டர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அதுக்கப்புறமா ஷேக்ஸ்பியரோடைய ட்ராஜடிஸ், காமெடிஸ், இம்பார்ட்டன்ட் பிளேஸ் உடைய பிளாட் நான் சொல்லிடுறேன் கிளாஸ்லயே, நீங்க எல்லாமே நீங்களே பாக்குற மாதிரி இருக்கா. ஸோ இம்பார்ட்டன்டானதும் நான் சொல்லிடுறேன், அது போக இருக்கிறத நீங்க வந்து பாத்துக்கோங்க. நான் சொல்லிடுறேன் இதெல்லாம் பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுறேன், அது மட்டும் பாத்துக்கோங்க. அண்ட் ஸோ அடுத்து 17th செஞ்சுரின்னு வரும்போது நமக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னா வி ஹாவ் ஜான் வெப்ஸ்டர், ஜார்ஜ் சாப்மன். ஸோ மேஜர் ரைட்டர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன், அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸுமே நான் வந்து நோட்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து 17th செஞ்சுரியில வர ரைட்டர்ஸ் பார்ப்போம். ரெஸ்டரேஷன் ஏஜ்னு பார்க்கும்போது அண்ட் அந்த ஏஜ்ல வந்த டிராமாஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், சேம் ட்ராஜடி, காமெடி. அண்ட் இந்த பீரியட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரைட்டர் வில்லியம் காங்கிரேவ். ஸோ இவங்களோட ஒர்க்ஸுமே நம்ம வந்து இதுல பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி தான் அடுத்த அகஸ்டன் ஏஜ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ட்ராஜடி, காமெடி இதெல்லாம் வந்துச்சு. அண்ட் ரைட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க. அண்ட் சேம் விக்டோரியன் ஏஜ், மாடர்ன் ஏஜ், அண்ட் கண்டெம்பரரி பீரியட்ல யாரெல்லாம் வந்தாங்க நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் இங்க வந்து இந்தியன் டிராமாட்டிஸ்ட் இந்த கிளாஸ்ல நம்ம கவர் பண்ண மாட்டோம். நம்ம மே மந்த் நடக்கிற இந்தியன் லிட்ரேச்சர் கிளாஸ்ல இந்தியன் டிராமாட்டிஸ்ட் யாரெல்லாம்ன்றதை நம்ம அங்க பார்த்துடலாம். வி ஹாவ் அசிம் கரீம்பாய், வி ஹாவ் விஜய் டெண்டுல்கர். ஸோ இவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே நம்ம அந்த கிளாஸ்ல பார்க்கலாம். இங்க வந்து நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபோக்கஸ்ல பிரிட்டிஷ் அமெரிக்கன் ரைட்டர்ஸ்
இவங்க ஃபோக்கஸ்ல தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்ன்றதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ. ஓகே. ஸோ இது நான் வந்து சொல்லிட்டேன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ, ரைட்? ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அடுத்த கிளாஸ்ல வந்து நீங்க ப்ரிப்பேர்டா வந்துருங்க. வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆன்ஷியன் ட்ராமா அண்ட் நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து கண்டெம்பரரி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 ஏஜஸ் நம்ம அதுல முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து 6 to போஸ்ட் மாடர்ன் ஏஜ் வரைக்கும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதுதான் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இன்னைக்கே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண வேணாம்னு எனக்கு ஒரு சின்ன ப்ரோ மட்டும் கொடுத்துருக்கேன். அண்ட் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனாலையும் நான் சிலபஸ் கிராஷ் கோர்ஸ்ல என்ன பண்ண போறோம் எல்லாத்தோடைய ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கான கிளாஸ் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வந்து சாட்டர்டே April 4 நம்ம ட்ராமா ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஓவர்வியூ இந்த கிளாஸ்ல பார்த்துருக்கோம். அண்ட் இது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கிளாஸ் வந்து பைலிங்குவலா இருக்கலாமா இல்ல கம்ப்ளீட்டா இங்கிலீஷ்ல வேணுமா அதுவும் நீங்க சொல்லிடலாம். உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கிளாஸஸ் எப்படி இருக்கணும்ன்றத நீங்க தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கான கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்றத சொல்லிடுங்க. ரொம்ப ஃபாஸ்டா போறேன்னா இல்ல கொஞ்சம் ஸ்லோவா போலாமா அதுவும் கொஞ்சம் சொல்லிடுங்க. டவுட்ஸ் ஓகேமா? மற்றவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? பிடிஎஃப் ஆஃப் தி லைவ் கிளாஸஸ். ஸோ இது உங்களுக்கு ரெக்கார்டடா வந்துரும். நான் இதுல காமிச்சிருக்க பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம குரூப்ல இருக்கு. ஐ மீன் நம்ம ஆப்ல இருக்குது தான் மேம். கிராஷ் கோர்ஸான டைம் டேபிள் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். ஆனா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியுமே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சிலபஸ்மே நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம இதுக்கப்புறம் நான் டிராமா கிளாஸ் எடுத்தாலுமே அதோட நோட்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதில் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி தான் பிடிஎஃப்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம். ஸோ டோன்ட் ஹேவ் டு ஒரி மேம். கண்டிப்பா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? கிளாஸ் பைலிங்குவலா இருக்கலாமா இல்ல இங்கிலீஷ்ல தான் வேணுமா? Speed is okay. Okay, ma'am. Thank you. Okay. Okay. Okay, thank you. ஸோ இன்னைக்கான கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க இங்க கேட்கலனாலும் நமக்கு வந்து பிரைவேட் chat ஆப்ஷன் இருக்குது. நீங்க அதுல கூட எனக்கு வந்து நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ டவுட்ஸ் இல்லாம பாத்துக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அப்பவே கேட்டுருங்க. அண்ட் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது டவுட்னாலும் நீங்க chat பண்ணலாம். ஓகே. ஸோ பிரைவேட் chats இருக்குது. bilingual is okay. Okay, ma'am. Thank you. ஸோ டவுட்ஸ் இருக்காம் சாரி டவுட்ஸ் தயவு செஞ்சு கிளாரிஃபை பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி தான் நம்ம லைவ் இன்ட்ராக்ஷன் இல்லை. நமக்கு டவுட் எது இருந்ததுன்னு தெரியல. பட் இங்க லைவ் கிளாஸஸ் நடக்கும்போது நீங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிடுங்க. வில் வி ஹேவ் பேப்பர் ஒன் கிளாஸஸ்? மேம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மேம். நம்ம பேப்பர் ஒன்னுக்கான கிளாஸ் வந்து வெயிட் ஐ ஷேர் வித் யூ. ஸோ பேப்பர் ஒன் வந்து நமக்கு மண்டே, வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே கிளாஸஸ் நடக்கும். பேப்பர் ஒன் நீங்க என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 3 நாள்ல உங்களுக்கு நடக்கும். அண்ட் ஆல்டர்னேட் டேஸ் டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே தான் நமக்கு வந்து பேப்பர் 2 இங்கிலீஷ்க்கான கிளாஸ் நடக்கும் மேம். Bilingual and completely English is fine. Okay, ma'am. Thank you. So, அடுத்த கிளாஸ் நம்ம டிராமா யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த ஓகே மெட்டீரியல் இனிமேல் தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ யூ பி ரெடி வித் யுவர் பென் அண்ட் பேப்பர். ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம கேட்கலையா? இப்போ கேக்குதா மேம்? பிரேமா பாரதி, கேன் யூ ஹியர் நவ்? Is it audible now?
பேசுறது கேட்கலையா? ஆடிபிள் மேம். தேங்க்யூ மேம். ஸோ அடுத்து வந்து நம்ம டிராமா ஸ்டார்ட் பண்ண போறோம். பேப்பர் பென் ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஓவர்வியூ கொடுத்துட்டேன், ரைட்? ஏஜ் வைஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 5 ஏஜஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். மேம் உங்க சைட் மைக் கொஞ்சம் பாருங்க மேம். இங்க கேக்குதுன்னு சொல்றாங்க. கேன் யூ செக் தட்? இங்க கேட்கலனாலும் இந்த லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் மேம். உங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வந்து இந்த செஷன் வந்து அப்லோட் ஆயிடும். நீங்க அதுல கூட பாத்துக்கோங்க மேம். ஓகே மேம், தேங்க்யூ. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன் மேம். ரேமா மேம், பேப்பர் ஒன்க்கான கிளாஸஸ் வந்து மண்டே, வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே நடக்கும். அண்ட் ஆல்டர்னேட் டேஸ் டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே பேப்பர் டூக்கான கிளாஸஸ் நடக்கும் மேம். பேப்பர் ஒன் நீங்க என்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஒன்னுக்கான கிளாஸஸ் நடக்கும். உங்களை அந்த குரூப்லயுமே ஜாயின் பண்ணிருப்பாங்க. யூ வில் கெட் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் தேர். ஸோ இங்க வந்து பேப்பர் டூ மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் எல்லாத்துக்கோட இன்ட்ரோடக்ஷனே கொடுத்துட்டேன், சிலபஸ் கொடுத்தாச்சு, அண்ட் கிராஷ் கோர்ஸ்ல என்ன பண்ண போறோம்னு சொல்லியாச்சு, அண்ட் அடுத்த கிளாஸ்க்கான இன்ட்ரோவுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ், அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸ். After topic completion, it will be helpful. Sure, ma'am. Thank you. Okay. So yeah, that's all for today's class. You can wind up the class now.